வணக்கம், நான் உங்கள் ஃபீனிக்ஸ் டாக்டர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பட்டர்ஃப்ளை ஷேப்டு கிளாண்ட், தைராய்ட் கிளாண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹார்மோனல் செக்ரீஷன் ஃப்ளக்சுவேட் ஆகும்போது என்ன ப்ராப்ளம் வருதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதிகமாக செக்ரீட் ஆனாலும் சரி, கம்மியாக செக்ரீட் ஆனாலும் சரி, ரெண்டுமே ஃபர்டிலிட்டியை அஃபெக்ட் பண்ணும். மேல் அண்ட் ஃபீமேல் போத் அஃபெக்ட் ஆவாங்க. சடன் வெயிட் கெயின், வெயிட் லாஸ் இருக்கும். பசி ஒழுங்கா எடுக்காது. கை ரொம்ப ஸ்வெட்டியா இருக்கும். ஃபீவரிங், நர்வஸ்னஸ் அண்ட் வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க. ஹார்ட் பீட் அதிகமா இருக்கும். ஃபீமேலுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். ஒன்று ஹெவி பீரியட்ஸ், இல்லை சடனா ஸ்டாப் ஆயிடும், இல்லை ரொம்ப கம்மியா இருக்கும். அப்புறம் ஓவுலேஷன் ப்ராப்பரா நடக்காது. அதுவே ஃபர்டிலிட்டியை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். மேலுக்கு எரெக்ஷன் ஒழுங்கா நடக்காது. அப்புறம் ஸ்பெர்ம் டிஃபெக்டா இருக்கும். அதோட ஷேப்பு, சைஸு, மார்ஃபாலஜி அது எல்லாமே ப்ராப்பரா இருக்காது. டெஸ்டோஸ்டிரான் லெவல் கம்மியா இருக்கும். பிரெக்னன்சி அப்போ ஹை சான்சஸ் ஆஃப் மிஸ்கேரேஜ் இருக்கு. அப்புறம் லோ பர்த் வெயிட் இருக்கும். அதுக்கப்புறம் அனிமியா ப்ராப்ளம், அப்புறம் வெயிட் கெயின் ஒழுங்கா இருக்காது. ப்ரீ மெச்சூர் பேபி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். மட்டும் இல்லாமல் பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட் ஒழுங்காக இருக்காது. வெயிட்டுமே ஒழுங்காக கெயின் ஆகாது. ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி அந்த மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்ணும். தைராய்டு லெவல் நார்மலாக மெயின்டைன் பண்ணுறது போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்கன்னா தைராய்டு லெவல் கண்டிப்பாக நார்மலாக மெயின்டைன் பண்ணணும். இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.